திருச்சிற்றம்பலம். அருள்மிகு வீழி அழக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையில் 231வது திருப்பதிகம் திருவேழிமழை, திருமுறை 3 119வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம். அருமையான பதிகம். இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலும் வினை கெடுமே வினை கெடுமே வினை கெடுமே என்று அற்புதமாக ஒரு திருக்கடைக்காப்புங்கிறது ஒரு பாடல், இறுதி பாடலில் வைப்பார் ஐயா. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலிலும் வினைகெடுமே என்ற ஒரு அற்புதத்தை வைத்து பாடியிருக்காங்க. 11வது பாடல் திருக்கடைக்காப்பில் வானவர்கள் இந்த வழிபாடு இந்த பெருமானை வழிபாடு பண்ணி இந்த பதிகத்தை படிக்கிறவங்க வானவரே வழிபாடு பண்ணுவாங்க அப்படிங்கிறார். அப்போ சிவமாம் தன்மை பெறுவார், சாயுஜ்யம் பெறுவார்கள் என்று சொல்லி இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கார் பெருமான். திருச்சிற்றம்பலம். புள்ளி தோளாடை புண்பது நாகம் பூசு சாந்தம் பொடி நீரு. இது எப்படின்னா திருவாசகத்திலே பூசுவது வெந்நீர், புண்பதும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயால், மறைபோலும் காணேடி. அது மாதிரி அருமையாக பாடுவார். அதுபோல இந்த பதிகம் முன்னே ஞான சம்பந்த பெருமான் வாக்கு பாருங்க. புலித்தோலை அடையாக போட்டுக்கிட்டு பூண்பது தன்னை அணிஞ்சிருக்கிறது நாகம், பாம்பு. பூசு சாந்தம், நல்ல அருமையான அவர் பூசக்கூடிய மனம் பொருந்திய பொடி எதுன்னு சொன்னால் திருநீர் தான். அதான் பூசும் சாந்தமா சேரா பூசுதல், குழைத்து பூசுதல். கொள்ளி தீவிளக்கு கூலிகள் கூட்டம். கூலிகள்னா அந்த பேய் கணங்கள், பூதகணங்கள்லாம் வருதான். என்ன எடுத்துன்னா கொல்லி கட்டையை எடுத்து அதே விளக்கா பிடிச்சிக்கிட்டு வருதான். இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்க. காளியை குணம் செய் கூத்துடையான். இந்த மாதிரி பாரிடங்கள்லாம் பூதகணங்கள்லாம் சூழ இந்த காளியை குணம் செய்யினா நற்குணம் செய்தார், ஆணவத்தை நீக்கினார் கூத்துல. அப்படி செய்ய கூத்துடையோன். அள்ளல் காராமை, சேற்றிற்குடைய ஆமையுடைய அகடு வான்மதியும். அது வயிறு எப்படி இருக்குமோ அது போல இருக்கக்கூடிய நிலாவம். எதற்கு எதை ஒப்புமை பண்றார் பாருங்க. வான்மதியம் நிலவை ஏய்க்க. அதுபோல முள் தாளைகள் ஆணை வெல் கொம்பு ஈனும். அப்படியே அந்த தாளைகள் எல்லாம் பார்த்தா அந்த யானையினுடைய துதிக்கை போல இருக்கக்கூடிய அமைப்பில், அந்த யானையுடைய கொம்பு தந்தம் போல் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குமா. அப்படிப்பட்ட விரிந்த சோலைகள் சொந்த வீரி போலில் வீழி மிளழையான் என. இந்த மிளழையான் மிளழையான் மிளழையான்னு சொன்னாலே போதும் வினைக்கெடும் என சொல்ல வினைக்கெடுமே. இசைந்தவாறு அடியார். நல்லா அப்படியே பக்தி பெருக்கல பெருமான் மேல அன்பில. இடு துவல், அதுல தூவல்னா தூவி, மலர்களை தூவியும். வானோர் இழுகு சந்தனத்து இளங்கமல பசும் பொன் வாசிகை மேல் பரப்புவாய். அவர்களாம் வானவர்களாம் நல்ல தாமரை மலர்களாலையும் அந்த நறுமணம் மிகுந்த சந்தனத்தாலையும் அந்த மாலையாக தாமரையை தொடுத்து எல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க இந்த கோயிலில். கரப்பாய். யாருக்கு கரப்பாய்? பக்தி செய்யாதவர். அதான் ஒராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் மொழியான். அவர் எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அருள் செய்கிறாரு. ஆனால் ஒராதார் உள்ளத்தில் அவர் கும்பிடாதவனும் அவனை உணர முடியல அவங்களால உயிரால. அதனால அந்த இடத்துல ஒளிந்திருக்காருன்னா அவர் ஒளிந்தல்ல, அவனால் அறிய முடியாத நிலையில் இருக்கிறார். பக்தி செய்யாதவருக்கு அப்படி இருக்க பெருமான். பக்கல் அசும்பு பாய் கழனி. நல்ல நீர் ஊற்று அசும்பு, அந்த பாயக்கூடிய நல்ல நீர் பக்கத்துல எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய கழனியும். அலர் நல்ல மலர்களும். கயன் முதல் கயல் மீன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய. அடுத்து அறிந்து எடுத்த வான் சும்மை. அது பக்கத்தில் பார்த்தா எல்லாம் வெட்டி அறுத்து எடுத்தக்கூடிய கயிர்கள் எல்லாம் அங்கே உலர்த்துவாங்களாம். அது எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த சும்மைன்னா அந்த சுமப்பாட்டுன்னா நெல்லுடைய கதிர்களெல்லாம் அறுத்து அதை உதருவாங்க. அடிப்போது அது எப்படின்னா விசும்பு தூர்ப்பன போல், அது வானத்திலிருந்து அப்படியே தூவி அப்படியே தூதல் மலர் பொழிவது போல அந்த அதில் இருக்கக்கூடிய கதிர்கள்லாம் முதிர்மா. அப்படி விம்மிய வீடி மிளழையான் என. இப்படி இந்த அழகான இயற்கை சூழ்ந்த இடத்துல கூட பெருமானே மிளழையானே என சொல்ல வினை கெடுமே. நிறுத்தன் திருநட்டம் அருளக்கூடிய பெருமான். ஆரங்கன் ஆரங்கம், அந்த வேதத்தினுடைய அந்தமான ஆரங்கம். நீற்றன் திருநீற்றன். நாள் மறையன் வேதநாவன்.
நீலமார்மிரற்றன் அதான் நஞ்சுண்ட கண்டன், நெற்றிக்கண், ஒருத்தன் ஒருவன் என்னும் ஒருவன் ஏகன், மற்ற எல்லா உயிர்க்கும் உயிராய் உளன். அது மட்டுமல்ல, ஏகனாகவும் இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா உயிர்க்கும் உயிராக இருக்கக்கூடிய அநேகனாகவும் இருக்கார். ஈலன் அது தீதிலன், கேடிலி ஒரு கேடும் இல்லாதவன். உமைக்கோன், இந்த இலன்றது ஒன்னு உயிருக்கு உயிராய் இருக்கவும் செய்யறாரு, அதே நேரத்தில் ஏகனாகவும் இருக்காரு, தனித்தும் இருக்காரு, கலந்தும் இருக்கார், எங்கும் இருக்கார். கேடிலி உமைக்கோன், உமைக்கு மன்னன். திருத்தமாய் நாலு மாடு நீர் பொய்கை, அப்படிப்பட்ட நல்ல நல்ல நீராடக்கூடிய அந்த ஆனைந்து ஆடுதல்ல நல்லா அற்புதமாக அந்த பொய்கையும் அந்த திருத்தமான அந்த வழிபாடுகளும் நல்லா இருக்கக்கூடிய அந்த கோவில். சிறியவர் அறிவினின் மிக்க விருத்தரை, எல்லாம் வயதிலே மட்டுமல்ல பக்தியிலும் சிறியவர்கள் எல்லாம் தன்னை உணர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சான்றோர்கள் விருத்தர்கள் நல்ல முதியவர்களை வழிபாடக்கூடிய நல்லா நிறைந்த ஆன்மாக்களை அறிவின் அவங்களுடைய அடியில வீழ்ந்து திருவடியில் விழுந்து வணங்கக்கூடிய இடம் புகும் வீழிமழையான் என விடைகிடுமே. அவர்கள் வாழக்கூடிய அப்படிப்பட்ட சான்றோர்கள் வாழக்கூடிய இடம்தான் திருவீழிமழலை. சொல்ல சொல்ல வினை கற்றும். தாங்க அருங்காலம் தவிர வந்து இருவர் தம்மொடும் கூடினார். அது என்ன, மகா சங்கார காலம், அதான் அருங்காலம். அந்த காலத்துல திருமாலும் பிரம்மனும் சுவாமிகிட்ட வந்து அப்படியே அடைஞ்சிருவாங்களாம். எப்படி என்று சொன்னால், அங்கம் பாங்கினால் தரித்து எலும்பு மாலையா எடுத்து ஐயா போட்டுக்கோங்க. பண்டு போல் எல்லாம் பண்ணிய கண்ணுதல் பரம்பர். பண்டுனா முன்பு போல சுவாமி என்ன பண்றாருன்னா, அந்த சங்கார காலம் முடிஞ்சு திரும்ப படைக்கிறாரு இல்லையா ஐந்தொழில்ல. அப்ப உயிர்களுக்கெல்லாம் உடலும் உலகும் கொடுக்கும் போது சுவாமி என்ன பண்றாருன்னா, அந்த திருமால் பிரம்மனுக்கெல்லாம் முன்பு போல அதே மாதிரியான ஒரு நிலையை கொடுப்பார், உடல் கொடுப்பார். அதான் கண்ணுதல்னா கண் நெற்றிக்கண்ணுடைய பரமன் பரமேஸ்வரன் எல்லாருக்கும் மேல. வேதம் கொள் பூங்கமுகு, தேனை சொரியக்கூடிய அந்த கமுகினுடைய மலர், பாக்கு மரத்தினுடைய அந்த மலர். தெங்கு தென்னை, இளங்கொடி அழகான கொடிகள் எல்லாம் முல்லை புதை கொடிகள். மாமரம், செண்பகம் நல்ல வாசமான மலர் மரம். வன் பலா நல்ல சிறப்பு வாய்ந்த பலாமரம். இழுப்பை நல்ல இழுப்பை மரம் சிவபெருமான் கோயில கட்டாயம் வைக்கணும். அதெல்லாம் இழுப்பங்கொட்டை எடுத்து அதையெல்லாம் எண்ணெயாக்கி விளக்கெடுத்தலுடைய பெருமை வாய்ந்த மரம் அது இழுப்பை. வேங்கை பூ மகிழ மரம். வெயில் புகா வீழி மிளையான் என விடைகெடுமே. வெயிலே உள்ள நுழைய முடியாது. இவ்வளவு மரங்களும் அடர்த்தியா இருக்கும்போது அந்த சோலையில எங்க வெயில் போகும். அப்படிப்பட்ட ஊர்தான் மிரளையான், வீழி மிரளையான் என சொல்ல வினைகெடுமே. கூசு மயானம் கோவில். கூசுனா எல்லாருமே அந்த மயானத்துக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பக்கம் கடக்கும் போது கூட சரி நம்ம இந்த பக்கம் தான் வரவும் போல இருக்கு நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தான் போகணும். இருந்தாலும் மயானத்துக்கு தேவையில்லாம போக மாட்டோம் இல்லையா. அதான் கூசுதல்னா அது எவரும் போறதுக்கு ஒரு அச்சப்படக்கூடிய நிலையில். அதான் மயானம் கோயில்ன்றார். அந்த மயானத்திலே அந்த வாயில் கண் குட வயிற்றன சில பூதம் பூக மாசாந்தம் பூதி மேலோதி பாதி நல் பொங்கரவு அரையன். சுடுகாடுல போய் அந்த சில பூதங்கள்லாம் குடம் போல வயிறு வச்சு இருக்குமா. அதெல்லாம் கூட சம்பந்தர் பார்த்து எழுதுறாரு பாருங்க. அப்படியே சும்மா அப்படியே விபூதியை பூசி இருக்குங்களாம். அது பூசுறது விபூதி எல்லாம் பூசிட்டு மேல் ஓதி அப்படியே அதுங்க வேதங்கள்லாம் பாடுங்க. பாதி நல் பொங்கு அரைவரையன்னா பெருமான் உமையோர் பாதியா இருக்கக்கூடிய பெருமான். அவர் பொங்கும் அந்த சிறந்த பாம்பையே அறையில இடுப்பிலே கட்டி வாசமாம் புன்னை மெவ்வல் செழுங்கழுநீர் மலர் அனைத்து எழுந்த வான் தென்றல். இப்படிப்பட்ட பெருமாள் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா, நல்லா அந்த புன்னைன்றது நல்லா அருமையா மட்டிட்ட புன்னை, அம்கானல் மடமயிலை, நல்ல மெவ்வல் அந்த மலர்களும், செழுங்கல் இதெல்லாம் நீர் மலர்கள், அல்லி போன்ற அல்லி வகைகளுடைய இதெல்லாம் எழுந்து அப்படிப்பட்ட நீர்நிலை தென்றல் அப்படி அழகா வீசுதான். வீசு மாம்பொழில் தேன் துவலை சேர். அப்படியே வீசும்போது அந்த மாப்பொழில்னா பெரிய அழகான உயர்ந்த சோலைகள்ல தேன்லாம் துவலையாத மலர் அப்படி தெளிக்குமா.
அப்படிப்பட்ட சேர்விழையான் என வினை கெடுமே. பாதியோர் மாதர் உமையை பாதியாக தென்பாதி கொடுத்த பெருமான் மாலுமோர் பாகர் பங்கையத்து அயனுமோர் பாலர். அது என்ன பாருங்க, பாகர்ன்னு சொல்றார், பாலர்ன்னு சொல்றார். அது என்ன அர்த்தம்? நாராயணரை இடர்பாகம் கொண்டார் போலும்னு திருவிழிமலை பதிகத்திலேயே அப்பர் குடியிருக்கு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்துங்க, மாலுமோர் பாகனாக இருக்காரு. பங்கைத்து அயனுமோர் பாலர் அப்படின்னு சொல்லும்போது ஏகபாத மூர்த்தியாக திருமாலும் பிரம்மனும் அப்படியே பெருமான் எல்லாருக்கும் மேலான, மூவருக்கும் மேல ஒன்று. ஆதியாய் நடுவாய் அந்தமாய் நின்ற அடிகளார் தலைவர் அடிகள். எப்படிப்பட்ட பெருமான்? ஆதியும் நடுவும் அந்தமா இருக்க. அது என்ன, கேவல தசைன்றது உடல் எடுக்க முந்தி இருக்கக்கூடிய நிலை. அதான் நம்ம உயிரின் ஆதி. கேவலத்திலிருந்து சகலத்துக்கு கொண்டு வரார். அதான் நடுவாய். இப்ப நம்ம இருக்கிறது சகல நிலை. அடுத்த நிலை அற்புதமா சுத்த நிலை, அதாவது அந்தம். இறைவனுடைய திருவடி தான் அந்த அந்தம். அந்த அந்தத்தை வழங்கக்கூடியவர் அவர்தான். கேவலம், சகலம், சுத்தம். இந்த மூன்று நிலைகளிலேயும் நம்மோடவே இருக்கார் சுவாமி. நின்ற அடிகளார் அமரருக்கு அமரர், தேவருக்கு தேவர், மகாதேவர். போது சேர் சென்னி, நல்ல பூ நிறைந்த திருச்சடை. புரூரவ பணிசை, அது என்னன்னா சந்திர குலத்தை தோன்றிய அரச குலத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் பணி செய்த இடமா, பணி செய்யக்கூடிய ஒரு திருக்கோயில். என்னென்னா பாண்டவர்கள் பண்றது, இந்த கேதாரம் போன்ற கோவில்கள் எல்லாம் பஞ்சபாண்டவர் கோயில் சொல்றாங்க. பஞ்ச கேதாரம், நிறைய இடத்துல பாண்டவர்கள் வழிபட்ட கோவில்கள் எல்லாம் இருக்கு. அவங்க மட்டும் இல்லையா, பூசுரர், நல்லையா நம்முடைய அந்தணர்கள் எல்லாம், பூமகன் அணைய அந்த பிரம்மனை ஒத்த வேதியர்கள், அவ்வளவு ஞானம் படைத்தவர்கள். பூமகன் அணைய வேதியர், வேத ஒளியரா, அவங்க சொல்லக்கூடிய வேதங்கள் ஒரு நாளும் அது கட்டையாடாது, சொல்லிக்கிட்டே சத்தம் இருந்துகிட்டே இருக்குமா வேத பாராயணம். அப்படிப்பட்ட வீழி மிளையான் என வினைகெடுமே. தன் தவம் பெரிய சலந்தரன் உடலம் தடிந்த சக்கரம் எனக்கருள் என்று. பெரிய தவசீலி, ஆனா சலந்தரன், அவனுடைய உடலை தடிக்கணும்னா, அவனை நீக்கணும்னு சொன்னா சிவபெருமானுடைய சக்கரம் உன்னால் தான் முடியும். அந்த சக்கரம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு திருவெளிமலையான்ல திருமால் பூசை பண்றார். எனக்கு அருள் என்ற அன்று அறி வழிபட்டு, அன்றே திருமால் வழிபட்டு இழிச்சிய விமானத்து, அப்படியே விமானத்திலிருந்து இறங்கி வரார், இழிஞ்சு கீழே வழிபட்டாரே. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அருளப்பெருமான் தான் யாருன்னா இறைவன் பிறையணி சடையன். அப்படிப்பட்ட சிவபெருமான் நிலவை தாங்கிய திருச்சடையன். நின்ற நாள் காலை இருந்த நாள் மாலை கிடந்த மண்மேல் வரு களியை வென்ற வேதியர். எக்கால முப்போதும் திருமேனி தீண்டுவார். தீண்டி தீண்டி பெருமான வழிபட்டுப்பட்டு களி, அந்த களியை எல்லா விதமான துன்பத்தையும் துயரத்தையும் வென்ற வேதியர்கள். அப்படிப்பட்டவங்க வழிபடுறாங்க பெருமான. இந்த இடத்துல விழா அரா வீழி மேழையான் என வினைகெடுமே. விழாக்கள் ஒரு நாள் நிற்காது, விழாக்கள் நடந்த வண்ணமாவே இருக்கும். அப்படிப்பட்ட வீழி மழையான்னு சொல்லுங்க, வினைகெடுமே. கடுத்த வாழறக்கன் கையிலையை, அப்படியே அவனுக்கு ஒரே கோபம். ஏன்னா மழை அவனுக்கு தடுக்குதான், தேர் போக விடாம. அவன் கையில என்ன பண்றான், அண்டெடுத்த கரம் உரம் சிரம், அவன் கையை வலிமை தலை எல்லாம் நெரித்து அலற அடர்த்தது ஒரு விரலால். அஞ்செழுத்து உடைக்க உடனே ஐயோ பெருமானே நமசிவாயோன்று கத்துறான். சாமகானம் பண்ணி வேதங்களை சொல்ல, அஞ்செழுத்துங்கிற மகா மந்திரம் சொல்ல, அருளினன் தடமிகு நெடுவாள். பெருமான் அவருக்கு வாழ் கொடுக்கிறார். படித்த நால்மறை கேட்டு இருந்த பைங்கிளிகள், வீழிமிழலையில எப்போதும் நான்மறை கேட்டுக்கிட்டே இருக்கும் வேதங்கள். அதை என்ன பண்ண, அந்த கிளிகள் எல்லாம் கேட்டு கேட்டு பதங்களை ஓத. அப்ப பாருங்க, அதான் பெருமை. அந்த சொல்லுக்கான பொருள்களையும் அது சொல்லுதுங்களாம். என்னென்ன பதங்கள்லாம் இருக்கு இதுல பிரிச்சு சொல்லுதான். அது பாடு இருந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய விடை குலம், விடைனா பசு கூட்டம், நம்ம விடையன் விடை பெருமான் அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த பசு கூட்டத்திலாம் என்ன பண்ணுமானா காது கொடுத்து காது ஆட்டி ஆட்டி கேட்குமா. பயிற்றும் சமீபத்தில் கூட பார்த்த ஒரு நாய் ஒரு திருமடத்தில் அந்த வேதங்கள் எல்லாம் இதெல்லாம் பாடுறாங்க.
அது போலவே இதை எல்லாரும் போன பிற்பாடு இது பாடுது, அதே மாதிரியே பாடுது, சவுண்டு கொடுக்குது அதன் பாஷையில். அதுபோல் இங்கே நம்ம காது கொடுத்து பசுமாடுகள் எல்லாம் அப்படியே காது ஆட்டி ஆட்டி அழகாக ரசிக்குதான் இந்த கிளி பேசக்கூடிய வேத பதங்களை. விரி பொழில் வீழி மழையான், நல்ல விரிந்த சோலை சூழ்ந்த வீழி மழையான் என வினைகடுமே. அளவிடல் உற்றாயனொடுமாலும் அண்டம் மண் கிண்டியும் காணா. பிரம்மனும் திருமாலம் அண்டமெல்லாம் போறாரு, பறகிறாரு, இவர் மண்ணெல்லாம் கிண்டுறாரு, காண முடியல. முளை எரியாய மூர்த்தி, ஒரு முளைத்தெழுந்த மூர்த்தி, அண்ணாமலையாக தீ பிளம்பாக சுவாமி தீர்த்த முக்கன் எம் முதல்வனை, அப்படிப்பட்ட முக்கனான எல்லாற்றுக்கும் முதல்வனை, முத்தை தலை அவில் கமல தவிசின் மேல் அன்னம் தன் இள பேடையோடும் புல்கி, எப்படின்னா அப்படியே அந்த மலர்களில் அப்படி மரகதம் அப்படி முத்து போல அப்படி செதறுமா இந்த தாமரை. உடனே அன்னம் போய் அதில் தன்னுடைய இணையோடு தன்னுடைய பிடை அந்த பெண் அன்னத்தோடு கூடியிருக்கக்கூடிய நிலையிலே அழகான வர்ணனை. விளை கதிர் கவரி வீச, இதுங்கெல்லாம் அந்த அன்னம் இரண்டும் ஆனந்தமா இருக்கும். தாமரையில் உட்கார்ந்துட்டு இருக்குமா, தவிசுனா சேரு, கமல தவிசுனா தாமரை சேரு. அந்த தாமரை தவிசில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அது கவரி வீசுமா, அப்படியே காத்து வர மாதிரி. எதுனா அந்த விளைந்த கதிர்கள் எல்லாம் அப்படி காத்து வாங்குற மாதிரி ஆசிக்குமா. அப்படி வீட்டிற்கும் மிளையான் என வினைகடுமே. கஞ்சி போது உடையார் கையில கஞ்சி சேர்வர் கோச்சார கலதிகள். அதான் பெருமானிடத்தில் வந்த குளிக்கிறவோ அந்த வழிபாடுகள் திருநீர் பூசணும், அகமும் புகமும் சுத்தமாக இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அந்த கட்டுரைகள் எல்லாம் கற்ற உரை, சும்மா கட்டி விடுற உரை, அதெல்லாம் விட்டுருங்க. விட்டு அஞ்சு தேவு இரிய எழுந்த நஞ்சு அதனை, தேவர்கள்லாம் அஞ்சும்படியாக வந்த நஞ்சு அதனை உண்டு அமரருக்கு அமுது அருளி, தான் நஞ்சு எடுத்துட்டு நமக்கெல்லாம் அமுது கொடுத்தாரப்பா பெருமான். இஞ்சிக்கே கதலி கனி விழா, இஞ்சினா மதில் சோறு, அந்த கதலி கனியிலிருந்து அப்படியே தேன் கொட்டுது. கதலி களின்னா அது கதலினா வாழைப்பழங்கள். இந்த கமுகிலிருந்து குலையில கமுகு பாக்கு மரத்துடைய குலைகள் எல்லாத்துலேயும் போய் அந்த பழம் மேலே போய் விழுமா. இந்த கதலி கனியில் விழுந்து தேன், அதிலிருந்து தேன், இங்கிருந்து ருசி அப்படியே வழியுமா. அப்படிப்பட்ட விழை தெங்கின் இஞ்சிக்கே மஞ்சு சேர், தென்னை மரத்திலே மரத்தின் உச்சியில மேகம் போய் வராஞ்சிக்கிட்டே போகுமா. அப்படி இந்த மாதிரிலாம் வர்ணனையுடைய அழகுடைய பொழில் சோலை சூழ்ந்த வீழி மிளையான் என வினைகடுமே. 11வது பாடல் பதிகம் நிறைவாகுது. வேந்தர் இறைஞ்ச, மன்னர்கள் எல்லாம் பெருமானேன்னு வழிபடுறாங்க. பெருமானுக்கு மன்னர்கள் எல்லாம் என்ன மூலிகை, ஆக பெருமான் எவ்வளவு பெரியவர், மன்னங்கள்லாம் வழிபடலைன்னு பெரிய இருக்கு. வேந்தர் இறைஞ்ச வேதியர் வீழிமழையுள், நல்ல வேதம் உடைய அந்தணர்கள் வழிபடக்கூடிய பெருமான் விழிமழையுள் விண்ணிழி விமானத்து ஏய்ந்த தன் தேவியோடு உரைகின்ற, விண்ணிலிருந்து வந்தக்கூடிய அந்த விமானம், அந்த விமானத்திலே உள்ள இருக்கக்கூடிய திருக்கோயிலே தன்னுடைய பெருமாட்டியோடு இருக்கக்கூடிய பெருமானை, ஈசனை, எம் பெருமானை தோய்ந்த நீர் தோணி புறத்து உரை மறையோன், வேத அவதரித்த உரைதல், அவதரித்த மறையோன், வேத வித்தகன். அப்படிப்பட்ட தோணிபுரம்னா சீர்காழி, அந்த நீர்வளம் மிகுந்த சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய மறையோன், தூய மொழி பேசக்கூடிய ஞான சம்பந்தன், எல்லாத்துலேயுமே தூய்மை ஒழுக்கம். அப்படிப்பட்ட பெருமான் வாய்ந்த சொன்ன பாமாலை, சுவாமிக்கு அந்த நம்ம தமிழாலே மாலை சூட்டுறார், பாட்டாலே மாலை சூட்டி வாய் நவில்வாரை. இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடுவார்களோ, ஆனந்தமா விரும்பி பாடுபவர்களே வானவர் வழிபடுவாரே. வானவர்கள் எல்லாம் இவர்களை, இந்த பதிகத்தை படித்து பெருமானை திருவேழி பெருமானை வழிபட்டா வானவர்கள் இவர்கள் வழிபடணும்னா என்ன அர்த்தம், பெருமான் திருவடி பேர்ல இருக்காங்கன்னு. அப்படிப்பட்ட பெருமான். அப்ப திருவேழி மிளையான், திருவேழி மிளையான், திருவேழி மிளையான், திருவேழி மிளையான்.